ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்டோரி மேபி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஒரு வேளை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கேட்குறீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டினை கமெண்ட்டில் போடுங்க. இல்லை ஆல்ரெடி எனக்கு இந்த ஸ்டோரி தெரியும் அப்படின்னா ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. ஒரு பையன் ஹேர் கட் பண்ணுறதுக்காக ஹேர் கட்டிங் ஷாப்புக்கு போனான். அங்கிருந்த அந்த கடைக்காரர் ஆல்ரெடி இருந்த கஸ்டமர் கிட்ட, இந்த உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் யாருன்னா இவன் தான், நான் அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு தன்னோட ஒரு கையில 5 ரூபீஸ் காயினும் இன்னொரு கையில 2 ரூபீஸ் காயினும் வச்சுட்டு, இதுல எந்த காயின் வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அந்த பையனும் 2 ரூபீஸ் காயினே எடுத்துக்கிட்டான். பாத்தீங்களா, நான் சொன்னல இவன் தான் பெரிய முட்டாளுன்னு. 5 ரூபீஸ் காயினை எடுக்காம 2 ரூபீஸ் காயின் எடுக்கிறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி டெய்லி அந்த பையன் வர்றப்பெல்லாம் காயினை காமிப்பாரு. அந்த பையனும் 2 ரூபீஸ் காயினை எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவரும் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் இதே போலதான் காயினை கொடுத்தாங்க. அந்த பையனும் 2 ரூபீஸ் காயினை வாங்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டான். ஹேர் கட் பண்றதுக்காக வந்த ஒரு கஸ்டமர் இதெல்லாம் பார்த்தாரு. ஹேர் கட் பண்ணிட்டு வெளியில வர்றப்ப அந்த பையன்கிட்ட போயிட்டு, ஏன்பா நீ டெய்லி 5 ரூபீஸ் காயினை எடுக்காம 2 ரூபீஸ் காயினே எடுக்கிற அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், நான் 5 ரூபீஸ் காயினை எடுக்காம 2 ரூபீஸ் காயின் எடுத்ததுனால என்னை முட்டாளின்னு நினைச்சிட்டு டெய்லி காசு கொடுத்துட்டே இருந்தாரு. நான் என்னைக்கு 5 ரூபீஸ் காயின் எடுக்கிறனோ அன்னைக்கு காசு கொடுக்கறதே நிப்பாட்டிடுவார். அவர் முன்னாடி நான் முட்டாளா தெரிஞ்சதுனால எனக்கு டெய்லி காசு கொடுத்துட்டே இருந்தாரு. கதையின் நீதி, எப்போ நீங்க அடுத்தவங்களை முட்டாளா நினைக்கிறீங்களோ அப்பவே உங்களை நீங்களே முட்டாளா ஆக்கிக்கிறீங்க.